இயேசு கிறிஸ்துவும் நானும். இந்த வேத வசனம் 1 பேதுரு 2:24. அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மீது சுமந்தார் என்று பேதுரு அப்போஸ்தலன் சொல்கின்றார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் அப்படி செய்தார். நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் என்று சொல்கின்றார். எஸ்ஐயா 53ஆம் அதிகாரத்திலே அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே வந்தது என்று எஸ்ஐயா தீர்க்கதரிசி சொல்கின்றார். அதனாலே சிலுவையின் உபதேசம் அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பினாலே அவர் காரியங்களை செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பினாலே மற்றவர்களை தமக்கு துன்பம் செய்தவர்களை மன்னித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அன்பை நாம் கூட கடைப்பிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அதுதான் பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகின்றார், எல்லோரையும் கனம் பண்ணுங்கள், சகோதர இடத்திலே அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். வேலைக்காரரை பார்த்து அதிக பயத்துடனே உங்கள் எஜமானுக்கு கீழ்ப்படியுங்கள், ஏனென்றால் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். தன்னுடைய வேலையிலே உண்மையாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். அதனால் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். சிலுவை நமக்கு அந்த புதிய பாடத்தை, அன்பை, மன்னிப்பை கற்றுக் கொடுக்கின்றது. Have a blessed day. God bless you. Give your heart to God, your hand to man. Live in God's word, live on your knees. Thanks for watching. Like, share, subscribe.